கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு முடங்கி போயிருந்த தாவேகா தலைமை மறுபடியும் ஆக்டிவா மாறியிருக்கு. 30 நாட்களுக்கு பிறகு கரூர் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்த குடும்பத்தை மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். அவரோட அரசியல் வேகமெடுத்த வேகத்திலேயே தடைப்பட்ட நிலையில கரூர் துயரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரதா சொல்றாங்க தாவேகா சீனியர் நிர்வாகிகள். இதுக்கப்புறம் விஜய் என்ன செய்ய போறாரு, பனையூர் வட்டாரத்துல என்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். விஜயோட அரசியல் வருகையை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே ஒரு தரப்பால விமர்சனத்திற்கு உள்ளாக்கிட்டு தான் வருது. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா 275 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குற இடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியலுக்கு வரது பாராட்டப்பட்ட அதே நேரத்துல சில செயல்பாடுகள் விமர்சனத்துக்கும் உள்ளானது. தொடக்கத்திலிருந்தே அறிக்கை அரசியல் அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட நேரத்துல கடைசி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பால இதெல்லாம் நடக்குதுன்னு பனையூர் வட்டாரத்துல சொல்லப்பட்டது. அப்படியே பார்த்தாலும் கடந்த மே மாதத்தோட அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சது. இதற்கு பிறகான காலகட்டங்கள்ல கல்வி விருது விழா, செயற்குழு கூட்டம், லாக்அப் மரணத்தை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு தாவேகாவோட அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்தது. அதுவும் மாசத்துக்கு ஒரு நிகழ்வாதான் அமைஞ்சது. ஒரு வழியா ஆகஸ்ட்ல மதுரை மாநாடு முடிஞ்ச பிறகு செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய அளவுல சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு விஜய். வாரத்துல சனிக்கிழமைகள்ல மட்டும் சுற்றுப்பயணம் செய்யற இந்த திட்டமும் வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படிங்கிற விமர்சனத்திற்கு வழிவகுத்தது. இருந்த போதும் திருச்சியில ஆரம்பிச்சு அரியலூர், நாகை, திருவாரூர், நாமக்கல் மற்றும் கரூர்னு 3 வாரங்கள்ல தனக்கு கூடிய கூட்டத்தை காட்டி ஒரு அலையை உருவாக்க தொடங்கினாரு விஜய். ஆற்று வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது அதை சரியா கையாளலனா பெருவெள்ளம் அசம்பாவிதம் அப்படின்னு பிரச்சனையில போய் முடியும்னு சொல்றதற்கேற்ப விஜய்க்கு கூடின கட்டுக்கடங்காத கூட்டம் கரூர்ல அதோட உச்சத்தை தொட்டு அசம்பாவிதத்துல முடிஞ்சது. இந்த சம்பவத்துல விஜய் தரப்பு மேல மட்டும் இல்லாம அரசு தரப்பு மேலையும் விமர்சனம் எழுந்திருக்க சூழல்ல வழக்க சிபிஐ விசாரிச்சுட்டு வருது. இருந்தாலும் 41 பேர் உயிரிழப்புக்கு பிறகு ஒட்டுமொத்தமா தன்னை தனிமைப்படுத்திக்கிட்ட விஜய் ஒரு மாதத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு. வீடியோ கால்ல பேசினது, தலா 20 லட்சம் நிவாரணம், அழைச்சிட்டு வந்த ஆறுதல் அப்படின்னு செயல்பாடுகள் இருந்தாலும் இது திருப்திகரமா இல்லைன்னு விமர்சிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஆறுதல் சொன்ன நிகழ்வுல பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட விஜய், உங்களோட குடும்பங்களுக்கு இனி நானே பொறுப்புன்னு உறுதி கொடுத்ததோடு என்னோட வாழ்நாள் முழுக்க உங்க குடும்பத்துல ஒருத்தனா நிப்பேன்னு உறுதியளிச்சிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா சீனியர் நிர்வாகிகள் ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் தலைமறைவானது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்க நேரத்துல கட்சியோட அனைத்து மட்ட நிர்வாகிகள் கூடயும் தானே நேரடியா பேசுறதுன்னு முடிவு பண்ணிருக்காராம் விஜய். பாதிக்கப்பட்ட மக்களை கரூருக்கே போய் சந்திக்கிறதுன்னு முடிவெடுத்த தாவேகா தலைமை அதற்கான முயற்சியை மேற்கொண்டும் மண்டபம் கிடைக்கிறதுல சிக்கல் தொடர்ந்துதா சொல்லப்படுது. தொடர்ந்து திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இடம் பார்த்தோம் எதுவும் கைகூடி வரலன்னு மாமல்லபுரத்துக்கு அழைச்சு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு விஜய். ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்னு இருந்த விமர்சனம் இந்த விவகாரத்துல பெரிதா மாறினாலும் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சுட்டு தான் அடுத்த கட்ட அரசியல் செய்யணும்னு தீர்வு பண்ணி சந்திப்பை நடத்தினதா சொல்லப்படுது. பாதிக்கப்பட்ட உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு மன்னிச்சிடுங்கன்னு கரூர் மக்கள் கிட்ட கண்ணீர் சிந்தின விஜய் அவங்களோட உணவருந்தி ஆறுதல் கூறி அனுப்பி வச்சதா சொல்லப்படுது. அரசியல் கட்சிகளோட கூட்டங்களுக்கு உரிய வழிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற விசாரணையில இருக்கு. இந்த நிலையில உரிய வழிமுறை வகுக்கிற வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோ போக அனுமதி கொடுக்க முடியாதுன்னு தமிழக அரசு தரப்பு சொல்லியிருக்கு. அடுத்த 10 நாட்கள்ல இதுக்கான விதிமுறையை வகுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இப்படியான சூழல்ல தான் நவம்பர் முதல் வாரத்திலிருந்து விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு பிறகான அவரோட அரசியல் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும்னு சொல்ற பனையூர் வட்டாரம் கரூர் மாதிரி இன்னும் ஒரு அசம்பாவிதம் எங்கேயும் நடந்துடக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள்ல இருந்து கூட்டணி அழைப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தாலும் மௌனத்தையே கடைபிடிச்சிட்டு வராரு விஜய். சுற்றுப்பயணத்தை முடிச்ச பிறகே கூட்டணி குறித்து அவர் முடிவெடுப்பார்னு சொல்லப்படுற நேரத்துல விஜயோட அரசியல் இனி மலர் பாதையா இல்லாம சிங்க பாதையா இருக்கும்னு நம்பிக்கையோட சொல்றாங்க விவரமறிஞ்ச வட்டாரத்தினர்.
எந்த பாதையா இருந்தாலும் மக்களுக்கு இடையூறு இல்லாம தங்களோட கட்சிக்காரங்களை அரசியல் படுத்தி நிதானமா நகர்றதுதான் விஜயோட அரசியலுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.